Praise the Lord. Hallelujah. இந்த காலைவேளையிலே மீண்டும் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாத மன்னா இந்த வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அந்த வார்த்தையிலே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. காரணம், தேவனுடைய வார்த்தை ஒருபோது வெறுமையை திரும்புவதில்லை. சோர்ந்து போகாதிருங்கள். விசுவாசத்தோடு ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் உங்களுக்காக பேசுகிறார் என்ற விசுவாசத்தோடு இதை கேளுங்கள். அதற்காக நீங்கள் முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள். இந்த காலை வேளையில தீர்க்கமாய் கர்த்தரோடு பேசுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 108 சங்கீதம் 12 வசனத்தை வாசித்து பாருங்கள். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி வெறுதா. ஹல்லேலூயா. இந்த பூமி எங்கிலும் சில சமயங்களில் மனுஷருடைய உதவி அற்றுப்போகிற சூழ்நிலையிலே நாம் காணப்படலாம். எங்க திரும்பினாலும் யாருடைய உதவி இல்லாத நிலைமை இருக்கலாம். தேடி போனாலும் அவர்கள் சரி என்று சொன்னாலும் அவர்களை நீங்கள் நம்பி இருந்தாலும் திடீரென்றது விருதாவாய் போய்விடலாம். கலங்காதிருங்கள். இக்கட்டில் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்கு உதவி செய்வார். உங்களுடைய சுக பலன் ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலையில உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய காரியங்களுக்கு உதவி செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்காக உதவி செய்வார். பாருங்கள், ஆதி ஆகமம் 31 அதிகாரம் 24 வசனத்திலே லாபானுடைய பிடியிலிருந்து யாக்கோப்பை விடுவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அவனிடத்திலே அவர் சொப்பனத்தில் பேசுகிறார். நீ யாக்கோப்போட தீமையை பேசக்கூடாது, நன்மையை பேசணும் என்று சொல்லி ஒருவருடைய உதவி இல்லாத 20 வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து யாக்கோப்பை விடுவித்தார். சங்கீதக்காரங்க தாவீதை பாருங்கள். சங்கீதம் 18:3 கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் ஆலயத்தில் அபயமிட்டேன். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 118 சங்கீதம் 4:5 வாசிக்கும். நெருக்கமான போராட்டமான சூழ்நிலையில அவர் நம்மை விசாலத்தில் கொண்டு வைக்கிற தேவன். பெரியமானவர்களே, எவ்விதத்திலும் உதவி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஜெபம் தேவனிடத்திலிருந்து உதவியை கொண்டு வரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தண்டையிலே காணப்படுகிறான். வெகு காலம் வியாதிஸ்தனாய் இருந்தும் அவனுடைய நம்பிக்கை தேவதூதுவன் வந்து அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவான், யார் முந்தி போய் இறங்குவார்களோ அவர்கள் சுகமாவார்கள். அநேக தரம் அது நடந்தும் இவனை கொண்டு போய் விட இவனுக்காக ஒரு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று ஏங்கினான். அதை எல்லாவற்றையும் மாற்றி இயேசு உதவியாய் வந்து சுகம் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரோமர் 8 அதிகாரம் 26 வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம், ஜெபிக்க முடியாத சோர்வு, பலவிதமான போராட்டம், கர்த்தருக்காய் எழும்ப முடியாமல், ஊழியம் செய்ய முடியாமல், இன்னும் அநேக பிசாசுடைய போராட்டம், எங்க போனாலும் விடுதலை இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரிடத்திலே உதவி கேளுங்கள், அவர் உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உங்கள் பிரச்சனை என்ன? உங்கள் சூழ்நிலை என்ன? உங்களுடைய வேதனை என்ன? உங்களுடைய வியாதி என்ன? சகலத்திலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இக்கட்டான நேரத்தில், நெருக்கமான நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலைகளில் ஜெபிக்கிற அத்தனை பேர் இக்கட்டான, நெருக்கமான, போராட்டமான, அடிமைத்தனமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், பாவ போராட்டமாக இருந்தாலும், கர்த்தர் ஒரு விசை கூட இவர்களுக்கு கரத்தை நீட்டும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிசாசின் போராட்டங்கள், எந்தெந்த வியாதி படுக்கையில் ஒருத்தரும் கூட இல்லாத, ஒரு உதவி இல்லாத
தனிமையான, துக்கமான, வேதனையான, பாடுகளான, பலவீனமான சூழ்நிலையில ஆண்டவரே மனம் தளர்ந்து போய் கிடக்கிற ஆண்டவரே, யாருமே கூட இல்லாமல் மனம் கலங்கி இருக்கிற பிள்ளைகள், கணவன், மனைவி, பெற்றோர் எல்லாரும் ஆண்டவரே கைவிட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே தனிமையா இருக்கிற, போராட்டமா இருக்கிற சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொருவரை தொடுவீராக, விடுதலை ஆக்குவீராக. இப்பொழுதும் தேவன் மாத்திரமே இந்த நேரத்திலே ஆண்டவர் மாத்திரமே எல்லாவற்றிலும் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு நீர் உதவி செய்யும். ஆவியானவர் இப்பொழுது உதவி செய்யும். அபிஷேகத்தை ஊற்றும், விடுதலை ஊற்றும். எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலையாகி எழும்பி பிரகாசிக்க, பலனடைந்து ஜெபிக்க, ஆவில நிரம்பி ஸ்தோத்திரித்துமை மகிமைப்படுத்த ஒரு புது பலனை அனுப்பி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே பிரச்சனைகளை விடுதலையாக்கும். வேலை ஸ்தலத்தில் உதவி செய்யும், ஆவிக்குறி வாழ்க்கையில் உதவி செய்யும், குடும்ப வாழ்க்கையில உதவி செய்யும். பலப்படுத்தி ஆசீர்வதி. சிறு பிள்ளைகளை ஆளுகை செய்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேன். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய முழு உதவி, பலன் பெருகட்டும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உதவி செய்வார்.